ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு ரிவிஷன் எக்ஸாமுக்கான ஒரு அஃபீஷியலான ஒரு மாடல் கொஷின் பேப்பர் நல்லா பார்த்துக்குங்க. மாடல் கொஷின் பேப்பர், பட் வெரி வெரி இம்பார்ட்டண்டான மாடல் கொஷின் பேப்பர். அண்ட் உங்ககிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன், இனிமேல் வந்து நல்லா ஒன்று மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவை பப்ளிக் எக்ஸாம் மார்க் தான், ஓகேங்களா? ரிவிஷன் எக்ஸாம் மார்க்கோ ஹாஃப் இயர்லி மார்க்கோ அந்த மார்க்லாம் வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய ப்ராக்ரஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான தானே தவிர ஸோ அந்த மார்க் வந்து ஃபைனல் மார்க் கிடையாது. ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் கொஷின் பேப்பர்லாம் இப்போ யூடியூப்பில் இந்த மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னா அதை வந்து ஒரிஜினல் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ ஒரிஜினல் இருந்தால் என்ன, சரி இப்போ ஒரிஜினல்லே வச்சுக்கோங்க, இதுதான் உங்களுக்கு வருது, இதே கொஷின் பேப்பர் வருது, நீங்கள் 100க்கு 100 எடுத்துட்டீங்க, அது யூஸ் ஆகுமா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு? கிடையாது. அதே மாதிரி பப்ளிக் எக்ஸாமுக்கு ஒரிஜினல் கொஷின் வெளியில் வருமா? கிடையாது, எதுவுமே கிடையாது, ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்கள் கையில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே இந்த சேனல் இல்லை, நீங்கள் யூடியூப்பில் வேறு எந்த சேனலில் பார்த்தாலும் சரி, இல்லை கூகுளில் டவுன்லோட் பண்ணலாம். வாட் எவர் இட் இஸ், உங்களுக்கு கிடைக்கிற எல்லா கொஷின் பேப்பரையும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பரை கன்சிடர் பண்ணி பாருங்க. நீங்க எந்த கொஸ்டின் பேப்பர் கிடைச்சாலும் அதுல உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குது, எதெல்லாம் தெரியல, நான் அது படிக்கலையா இல்ல படிச்சது மறந்துருச்சா அப்படிங்கறத அனாலிசிஸ் பண்ணி நல்லா படிங்க, ஓகேங்களா? ஸோ இதுவுமே ஒன் ஆஃப் த மாடல் கொஸ்டின் பேப்பர் ஃபார் யுவர் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம். ஸோ இதில் உள்ளதை நல்லா படிச்சுக்கோங்க. இதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுது, எதெல்லாம் தெரியல அப்படிங்கறத நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் நீங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம பப்ளிக் எக்ஸாமுக்கு உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், மாடல் கொஸ்டின் எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். அண்ட் வீடியோக்கு நிறைய பேர் லைக் பண்ணாம தான் பார்த்துக்கிறீங்க. ஸோ லைக் திஸ் வீடியோ. அண்ட் உங்களுக்கு வேறு எந்த மாதிரி டைப்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் உள்ள எல்லாத்தையுமே நல்லா பாருங்கள். இதே மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வீடியோஸ், விச் மீன்ஸ் சாரி, ரிவிஷன் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் தான் நடக்குது, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் தான் கொஷின் பேப்பர் இருக்குது. அப்படிங்கிறப்ப லாஸ்ட் இயர் லாட் ஆஃப் டிஸ்ட்ரிக்டில் வந்து கொஷின் நடந்திருக்கும், ஓகேங்களா? எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே ரிவிஷன் நடந்திருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் என்னால் வந்து எதெல்லாம் எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், நான் அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அனாலிசிஸ் பண்ணி எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, பப்ளிக் எக்ஸாமுக்கு எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, எதெல்லாம் பப்ளிக் எக்ஸாமுக்கு கேட்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுதோ, ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து கலெக்ட் பண்ணி நான் ஒரு பிடிஎஃபாக ஒரு வீடியோவில் தனியாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் தி சேனல். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பேராகிராஃப், சப்ளிமெண்ட்ரி ரீடிங்கு, ஆன்சர் த ஃபாலோவிங் கொஷின்ஸ், இது எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்லா புரிஞ்சு அட்டன் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து இங்கிலீஷை பொறுத்தவரை மொட்டை மனப்பாடம், நிறைய பேருக்கு அப்படி தான் பண்ணுறீங்க, ஓகே. மெமரி பண்ணுறது பிரச்சனை இல்லை, பட் அந்த மெமரிஸ் பண்ணி அதை அப்படியே எழுத முடியாது. நம்ம சொந்தமாவது ஓனாக எழுதுனா தான் இங்கிலீஷில் வந்து எழுத முடியும். இப்போ தமிழ் நம்ம படிக்கிறோம், அது மறந்துருச்சுன்னா நம்மளால் ஓகே ஞாபகம் இருக்குது, அந்த கதை ஞாபகம் இருக்குது, நம்ம சொந்தமாக எழுதுறோம், பிகாஸ் நமக்கு அந்த நாலேஜ் நல்லா தெரிஞ்சிருக்குது. பட் இங்கிலீஷ் நமக்கு தெரில, தட் இஸ் த ரீசன் நம்ம வந்து அவ்வளோக்கா வந்து அட்டன் பண்ணாததுக்கு, ஓகேங்களா? பட் நீங்கள் வந்து ஸோ எந்த அளவுக்கு புரிஞ்சு படிக்கிறீங்களோ ஸோ அந்தளவுக்கு ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் புரிஞ்சு படிங்க, தெளிவாக படிங்க. இருக்கிற இந்த டைம் வந்து நம்மக்கிட்ட ஒரு 2லேருந்து 2.5 மாதம், 2.5 month கிட்ட நம்மக்கிட்ட டைம் இருக்குது ஃபார் பப்ளிக் எக்ஸாமினேஷன். ஸோ அந்த டயத்தை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ஜான் மந்த்து ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பிப்ரவரியில் வந்து ஐயோ போச்சு அம்மா போச்சுனாலும் டைம் இஸ் கோல்டு, போனது தான். அடுத்து திரும்ப உங்களுக்கு 2.5 மாதம் கிடைக்காது, அடுத்து 1.5 மாதம் தான். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு இருக்கிற டயத்தை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட். எந்த கொஷின் பேப்பர் கிடைச்சாலும் சரி, அது ஹாஃப் இயர்லி கொஷின் பேப்பராகவே இருந்தாலும் சரி, அதுவுமே ஃபுல் போர்ஷன் தான். ஃபுல் போர்ஷனில் எந்த கொஷின் பேப்பராக இருந்தாலும் சரி அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மார்க் எடுக்க முடியும், ஓகேங்களா? ஸோ நல்லா அட்டென்ட் பண்ணுங்கள் எல்லா எக்ஸாமையும். ஆல் த பெஸ்ட்.